ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ இங்கே சம்லிகா மாஸ்கில் வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் நம்ம இஸ்தான்புல் ஃபுல் வியூ பார்த்தோம். இப்போ நம்ம சம்லிகா மாஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம பார்க்கலாம், அப்படியே உள்ளே நம்ம போகலாம். அங்கே ப்ளூ மாஸ்கில் வெளியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் பைப் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளேயே அழகாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ. ப்ளூ மாஸ்கில் விசிட்டர்ஸ்க்கு பேக் சைடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாருமே நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ரூல்ஸு. இந்த மாஸ்கில் நம்மளுக்கு சாக்ஸ் இங்கேயே கொடுத்துட்றாங்க. நம்ம செப்பல் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி தலைக்கு துணியும் லேடிஸ்க்கு இங்கேயே கொடுத்துட்றாங்க. நம்ம அதை வாங்கி போட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம். அழகா இருக்கு பார்க்கவே. பாருங்க, புதுசா கட்டியிருக்காங்க இப்பதான். அதனால நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நான் அங்க வச்சிரு பேக் கிட்ட. நான் அங்க வச்சிரு பேக் கிட்ட. இங்க பாருங்க, எவ்வளோ உயரம். இப்படிலாம் ஒரு மாஸ்க் கட்ட முடியுமா அப்படின்னு தெரியல. நேற்று பார்த்துட்டு வந்த ப்ளூ மாஸ்கை விடவே இது அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ஏன்னா அது அப்பத்து ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி கட்டியிருப்பாங்க கட்டடம். இது இப்போ ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னும் லைட் செட்டிங்கோட நைட் டைமில் பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது போல். ஆனால் அதுக்கு போக அலவுடு இருக்கான்னு தெரியல. நம்ம போய் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். ரச்சுக்கிட்டே அண்ணா அங்கே இருக்கா பாருங்க, எப்படி விளையாடுறாங்க. கீழே நல்லா வெல்வெட் துணியான இது போட்டிருக்காங்க. நடக்கவே நல்லா இருக்கு. நமாஸ் பண்ற பிளேஸ் போல. நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ மாஸ்க் விடவே இது பெரிய மாஸ்க் தாங்க. ஏன்னா நமக்கு தெரியுது நடக்கும் போதே உள்ள எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லை. இதுதான் நமாஸ் பண்ற பிளேஸ்.
கண்ணை பறிக்குது. ஒரு எவ்வளோ உயரம். இந்த லைட்லாம் வந்து நைட் டைமில் போடுவாங்க. நிஜமேலுமே அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுது நம்மளுக்கு. வந்துச்சு பாருங்க, உயரமா எவ்வளவு அழகா இருக்குன்னு. நைட் வந்தா செம்மையா இருக்குல்ல. ஓகே ஓகே போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே வாங்க அப்படியே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஃபுல்லாவே இந்த மேட் தான் போட்டிருக்காங்க, ஸ்டெப்ல இருந்து எல்லாருக்குமே. பாருங்க, மேல இருந்து வியூ பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியா தெரியறாங்க.
தெரியுது. வாங்க. பார்க்கலாம். ஃபுல்லாவே டைல்ஸ் தான். கீழே போலாம். உனக்கு வெயிட் பண்ணணுமா? அங்க வாங்க வாங்க. சரி சரி வா. சரி கீழே போய் கொஞ்சம் உட்காந்துருக்கலாம். See you next time. நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவீங்க? நெக்ஸ்ட் டைம் மாஸ்க் எவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதைக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து வராங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு டைல்ஸ்களுமே வந்து அவ்வளோ ஒரு நுணுக்கமாகவும் அவ்வளோ டிசைனாக அவ்வளோ ஒரு கலர் அட்ராக்டிவாகவும் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சு வந்து மாஸ்க்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. ஓகேங்க, இப்போ இந்த மாஸ்க்கை பற்றி வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்போ நம்ம வந்து என் ஹஸ்பண்ட்ட நம்ம அந்த ஹிஸ்ட்ரி வந்து கேட்கலாம். இந்த மாஸ்கோட பிரம்மாண்டத்தோட ஹிஸ்ட்ரியை கேட்கலாமா மிஸ்க்கு? சொல்லுங்க. சம்ப்ளி ஹில்லுன்னு சொல்லி ஒரு ஹில்லுங்க. ஓகே. ஸோ இந்த ஹில் மேலே தான் இது கட்டியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புது சர்ச், இப்போ புது மாஸ்க் ரீசெண்டாக கட்டுறது. இந்த மாஸ்க் பார்த்தோன்னா டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 65,000 பீப்புள் வந்து அட் அ டைமில் ப்ரே பண்ணலாம். 65,000 ஆமாம். ஸோ இதில் வந்து டர்க்கிலேயே வந்து இது வந்து பிக்கஸ்ட் மாஸ்க், ப்ளூ மாஸ்க்கை விட பெரிய மாஸ்க் இது. அப்புறம் இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து 13th பிக்கஸ்ட் மாஸ்க் போல இது. வேர்ல்ட்லேயே? ஆமாம், வேர்ல்ட்லேயே 13th பிக்கஸ்ட் மாஸ்க். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் உள்ள மட்டுமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 சொன்னாங்க நினைக்கிறேன். 25,000 பீப்புள் வந்து ப்ரே பண்ணலாம். ஸோ வெளியில எல்லாம் சேர்த்து ஒரு 40,000. ஸோ டோட்டலாக 65,000 வந்து ப்ரே பண்ணலாம். அந்த டைமில் ப்ரே பண்ணலாம். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தா மேலே வரைக்கும் வந்து 72 மீட்டர்ஸ். 72 மீட்டர்ஸ். அது எதை மீன் பண்ணுதுன்னா 72 ரிலீஜன்ஸ் அந்த மாதிரி. ஸோ 72 ரிலீஜன்ஸ் மீன் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் பீப்புள் வந்து இங்கே இருக்காங்க, டர்க்கியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் அது வந்து 72 மீட்டர்ஸ். பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. சம்ப்ளி மாஸ்க். ஓகே, பார்த்தமாங்க எவ்வளோ பெரிய மாஸ்க் இது. இந்த மாஸ்கோட ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவத்தில் வந்து இதை கட்டியிருக்காங்க. அது எல்லா ரிலீஜியன்ஸும் வந்து ப்ரே பண்ணணும், விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இது வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் இந்த மாஸ்க்குக்கு. அதனால கண்டிப்பாக இந்த மாஸ்க்குக்கு வந்தால் இதை வந்து இஸ்தான்புல் வந்தால் இதை மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க.
அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்க்லேருந்து கிளம்பலாம். வெளியே போகிறதுக்கே மனசு இல்லை. உள்ளே வந்து அவ்வளோ குளுன்னு நல்லா ஏசி போட்ட மாதிரி காற்று. இவ்வளோ நேரம் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். வந்து இது ஒர்த்தான பிளேஸுங்க. கீழே வந்துட்டு இந்த ப்ளூ லைன் மாதிரி இருக்கும், டார்க் லைன்ல. ஆமா உத்து பார்த்தா தெரியுது. இந்த லைன் வந்து இங்க நல்லா தெரியுது பாருங்க, கேப். அதே மாதிரி இந்த லைன் வந்து இங்க தெரியுது. ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கு அந்த இடம், ஒரு ரோக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த ப்ளூ லைனுக்கு அடியில வந்து இது வச்சிருக்காங்க, ஏர் கண்டிஷனர் வச்சிருக்காங்க. சோ வின்டர் டைம்ல வந்து வாமா, அவங்க பாதத்துக்கு வந்து வாமா இருக்குங்கிறதுக்காக அடியில வந்து ஏர் கண்டிஷனர் வச்சிருக்காங்க. சோ டெம்பரேச்சர் வந்து வாமா வைக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. எவ்வளோ வந்து நுணுக்கமா வந்து கட்டியிருக்காங்க, ஒவ்வொன்றும் திங்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, நம்ம அப்படியே வெளியே போகலாம். ஓகே, அப்படியே வெளியே போகலாம். அவங்க கொடுத்த கிளாத்தை வந்து இங்கே மடித்து வச்சாச்சு. ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி இப்போ ஷார்ட் ட்ரெஸ் போட்டு வரவங்கலாம் வந்து இங்கே லாங் ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுட்டு உள்ளே போய்க்கலாம் போல. ஓகே, இங்கே வந்து சாக்ஸு அந்த செப்பல் கவர்லாம் போடுறதுக்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க. புது சாக்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அந்த கவர் வந்து போடுறதுக்கும், செப்பல் போடுற கவர் போடுறதுக்கும் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இங்கே போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். வெளியவும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. செப்பலை இது பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். இது வந்து ஏசியன் பாட்டா? ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினில் அண்டர் கிரவுண்டில் வந்தோம்ல, அதுக்கு அடியில் வந்து மெட்ரோல வந்தோம்ல, அங்க தண்ணி இருக்கு. கரெக்டா, தண்ணி கடியில தான் அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோவே. இவ்வளோ பேர்ஸ் வருவாங்க. ஓகே, வெளியே வந்துட்டோம். நம்ம அப்படியே போகலாம். இங்க பாருங்க, டூரிஸ்ட் கைட்லாம் இருக்காங்க. அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோரை பற்றியும் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம இந்த மாஸ்க் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
இது வந்து ஆக்சுவலாக ஏசியா சைடாமா, அதனால வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ்லாம் கூட ஷாப்பில் வாட்டர் பாட்டில்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஆனால் வந்து யூரோப்பியன் சைடில் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வியூ பாயிண்ட்டும் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டர் தான் நாங்கள் இருந்ததுக்கு. அதான் சொன்னோம்ல, மெட்ரோவில் வந்தோம். மெட்ரோவுக்கு அடியில் வந்து மெட்ரோ தண்ணிக்கு அடியில் தான் வந்து அந்த மெட்ரோவே போட்டிருக்காங்க. அந்த மெட்ரோவில் தான் வந்து நாங்கள் இப்போ வந்தோம். இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது போல. ஓகே, மாஸ்க் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் பஸ்ஸுக்கு. சரி, பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ட்ரெயின் ஏறணும். ஏறிட்டு தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து போக முடியும். வாங்க போகலாம். ஆனால் கண்டிப்பாக இப்படிலாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் வந்தால் வந்து கேப் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. கேப்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது கொஞ்சம் நம்ம எதையும் சுற்றி பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரிலாம் போனால் தான் நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்மளால ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி போங்க. நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இப்போ பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம எங்கெங்கே இறங்க போகிறோம்? யூரோப்பியன் சைடு, ஏசியன் சைடோட பார்டர். ஸோ அங்கேருந்து நம்ம ஃபெரி இல்லைன்னா ட்ரெயின் பிடிச்சி யூரோப்பியன் சைடு போகணும். அங்கே போகணும் நம்ம. மெட்ரோவா இல்லை நார்மல் ட்ரெயின்? ட்ரெயினில் போகலாம், இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம், இல்லை ஃபெரியில் போகலாம். ஆனால் எதில் சீப்பு? மூணே கம்பேர் பண்ணும்போது ஒரே ரேட் தான் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஃபெரியில் போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போயிட்டு நம்ம ட்ரெயினில் போகலாம். ஓகே, அங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து போகிற இடத்த பொறுத்து. ஆமாம், நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பிளேஸ்க்கு போகிறோங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத. நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கிட்டோம். பஸ் ஸ்டேஷனில் இங்கே இறங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து ஃபெரி ஏறுறதுக்கு உண்டான ஸ்டேஷனும் இருக்குது. நாங்கள் இப்போ அதில் தான் ஏற போகிறோம். இப்போ ஃபெரியில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபெரிக்கு வந்து இன்னொரு 30 மினிட்ஸ் கிட்ட டைம் இருக்குது. நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெரியில் ஏறிட்டு கபதாஸ் போயிட்டு அங்கே இருந்து ட்ரெயினில் நம்ம போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ பஸ் விட்டு இறங்கி ஃபெரி ஏறிட்டோம். இங்கே பாருங்கள், மேலே வந்து உட்காந்துருக்கோம். நல்லா காத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து கபதாஸ் போயிட்டு அங்கேருந்து இறங்கி நம்ம என்ன பிளான் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மேலே வந்து ஃபுல்லாக ஃபெரியில் வந்து இதாக இருக்குது. உட்காந்துருக்கோம். ஃபெரி கிளம்பிடுச்சு. இப்போ பாருங்க, அங்கங்க பாருங்க ஃபெரி போயிட்டே இருக்கு.
பில்டிங்லாம் சூப்பரா தெரியுது. நடுக்கடல்ல இருக்கோம், அழகா இருக்கு பார்க்கவே. ஓகே, நாங்க இப்ப இறங்க போறோம். இங்கதான் வந்து கலாட்டா ஃப்ரிட்ஜ். இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஓகே, அங்க இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜ், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம அப்படியே இறங்கலாம். இங்கேயே நிறைய மாஸ்க் தான் இருக்கு. நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. இப்போ நம்ம ஷிப்பை விட்டு இறங்கலாம். ஓகே, நம்ம இந்த ஃபெரியில தான் வந்து இப்போ இறங்கி இருக்கிறோம். நம்ம அப்படியே போகலாம். இங்க பாருங்க, இப்பதான் நாங்க வந்து ஷிப் விட்டு இறங்கி வந்திருக்கோம். நம்ம பார்க்கலாம். ஆனா மொத்தம் இதுதான் கலாட்டா வந்து கலாட்டா ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம அங்க போய் பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, மாஸ்க்லாம் நிறைய இருக்கு. அழகா இருக்கு வியூ பார்க்கிறதுக்கு. கலாட்டா டவருக்கு வந்து இங்க இருந்து 20 மினிட்ஸ் போக சொல்லுது. கலாட்டா டவர்க்கா? இங்க வந்தீங்கன்னா அதே மாதிரி கூகுள் போட்டு நம்ம போனோம்னா மட்டும்தான் எல்லா பிளேஸ்க்கும் போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. போயிட்டு அங்க போகணும். கலாட்டா டவர் அங்க இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜில் போயிட்டு அங்கே தூரமாக தெரியுது பாருங்க, அதுதான் வந்து கலாட்டா டவர். இப்போ அதை தான் விசிட் பண்ண போகிறோம். போகலாம். நாங்கள் எப்படிப்பா அங்கே போய் மேலே ஏறிக்கலாம். பிரிட்ஜுக்கு அடியில் ரெஸ்டாரண்ட். ஃபிஷ் 150 இல்லைரா. அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப கவுச்சியாக இருக்கு. இதுதான் அதான் ஏசியன் சைடு. அங்க இருந்தா நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த சைடு இருந்து வித்து இங்க வந்து இறங்கிருக்கோம். இப்போ அதான் பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கு ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலா. இங்க பாரு, அருணா கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட். நேம் பாத்தியா? அருணா கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட். இந்த நைட் டைம்ல லைட்லாம் போட்டிருந்தாங்கல்ல, இங்க வாங்க.
சித்துனா வாப்பா. மித்தேதா அங்க இருந்தா நம்ம வந்த மித்தே. புனிதா அந்த மாஸ்க் தெரியுது பாருங்க. சம்லிக் மாஸ்க். சின்ன அங்கதான் நம்ம போனோம் அந்த மாஸ்க். அங்க இருந்து இப்ப அங்க வந்து தெரியல வந்து. தெரியுது பாருங்க போன மேல போலாமா? சரி கிராஸ் பண்ணி போலாமா? கரெக்டா பாரு அந்த சைஸ் எட்ஜில். வாங்க பரவாயில்ல, நடக்கிறதுக்கு பெருசா இருக்கு இடம். கலாட்டா பிரிட்ஜ், அதான் அந்த கலாட்டா டவர். டயர்டா இருக்கா? டைம் எத்தனை இப்போ? 5:15. ஆனால் எப்படி வெயில் அடிக்குது பாரு. நான் ட்ராம் போகுது பாரு. T1 இதில் நம்ம போனால் அங்கே போயிடலாம். சுல்தான் அகமது அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். பாருங்க, இங்க எல்லாம் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சைடுல நிறைய பேர் நின்று
தெரியல, மேலே எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த மாஸ்க் அந்த மாஸ்க்கு மேலே நின்று பார்த்தீங்களா வியூ பாயிண்ட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும் தெரிய போகுது. நம்ம வந்து கலாட்டா டவரை மட்டும் கீழே இருந்து பார்த்துட்டு இருந்துடலாம். பசங்களை வச்சுட்டு மேலே ஏற முடியாது, கஷ்டம். அப்படியா? வெயிட் பண்ணிட்டு சின்னவே சன் ஓகே, இங்க பாருங்க கலாட்டா டவர் வந்துருச்சு. எல்லாம் மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏறவே முடியல, ரொம்ப மேடு ஏறுற மாதிரியே ஏறிட்டே இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்து தான் வர முடியும், வேறு வழியே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் ஏற வச்சு கூட்டிகிட்டு வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்பவே டயர்டாயிட்டோம். நம்மளாலேயே முடியல, அப்படி இப்படி குழந்தைங்கனால முடியும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் சைடில். பில்டிங்லாம் வந்து ரொம்பவே பெரிய பெரிய பில்டிங் தான், எல்லாமே ஓல்டு பில்டிங் தான், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. பாருங்க நல்லா தெரியுது கலாட்டா டவர். ஆனால் இது மேலே ஸ்டெப் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால ஏற முடியாது குழந்தைங்களை கூட்டிகிட்டு. இப்போ வந்ததே ரொம்ப மேடு. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்து என்னாச்சு டவர்கிட்ட. ஓகே, இங்கே பாருங்கள் கலாட்டா டவர்கிட்ட வந்துட்டோம். நம்ம எவ்வளோ பெருசு இருக்குது. மேலே போய் நின்று பார்த்தோம்னா இஸ்தான்புல்லோட ஃபுல் வியூ அப்படியே தெரியும். இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. 30 யூரோ, அதாவது 1000 லிரா வருது. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு போகலாம். ஓகே, பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க பம்பரம் வேணும்னு சொல்லி ஒரே அடம். ரக்ஷித்து இன்னொருக்கா கேட்டுக்கோ, புரியுதா? பம்பரம் வாங்கிட்டாங்க.
ரக்ஷித் வந்து ஒரேடியாக பம்பரை வேணும்னு ஒரே இதாக அழுது பம்பரை வாங்கிட்டான். 100 லிரா. ஓகே, நம்ம அப்படியே இப்போ போகலாம். அவ்வளோதான், கலாட்டா டவர் பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாம். பாருங்க, நைட் டைம் வந்து கலாட்டா டவர் வியூ வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங்கோட இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இப்போ நார்மலாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து லைட் வியூ வந்து இருக்கும், அழகா இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ இப்படி போகலாமா? ரூம்ல போய் ட்ரை பண்ணலாம். கோனூர் விளையாண்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. ஓகே, பாருங்க இந்த ஸ்ட்ரீட் அப்படியே களை கட்டுது. வர மாட்டேங்கிறான். ஹலோ, தண்ணியா அடிக்குது. வெரி குட் சின்னவா. பாருங்க, சின்னவனே கூப்பிட்டு மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு. இந்த ஏரியா பாருங்கள் எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்குமாமா. ஃபுல்லாக வந்து டூரிஸ்டர் வந்து வந்துகிட்டே இருக்காங்கல்ல, அதனால ஷாப்லாம் பாருங்கள் களை கட்டிகிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்காங்க மக்கள். இங்க பாருங்க, அந்த கல்லாட்டா டவர் அப்படியே தெரியற மாதிரி அழகா பாருங்க ஸ்ட்ரீட்டு. அப்படியே எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி போட்டோம். பாருங்க, கலாட்டா டவர்ல இருந்து நாங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். பாருங்க, பில்டிங்லாம் சூப்பரா இருக்கு. இங்க வந்து நிறைய பொண்ணு மாப்பிள்ளைலாம் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது பேலஸ் மாதிரி
ஓகேப்பா. அப்படியே மேலே போகலாம். அது ஏதாவது கேட்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி கேக்குதா? அண்ணனை பாரு, அண்ணனை பாரு, அண்ணனை பாரு. மேலே போகணும். பெரிய கஃபேலாம் இருக்கும் போல. போங்க மித்து. போங்க போங்க. அப்படியே மேலே வந்து வாங்க. ஏங்க நீங்க வேற இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பில்டிங்கில் இருக்கிற தூண்லாம் வந்து கல்லுலேயே கட்டின மாதிரி தான் இருக்குது. சிமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, கல்லுலேயே வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து சம்லிகா மாஸ்க், கலாட்டா பிரிட்ஜ், கலாட்டா டவர், லாஸ்ட்டாக ஒரு மியூசியமும் விசிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நிறைய பக்கம் போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அரஸ்டா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜார் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.